எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்சனலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை. நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்கே மீட் பண்ணோம், ஆயிட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். அவன் எப்பவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு, டேய் நீ வந்து நான் பொம்மரையில் பண்ணல, நீ சந்தோஷபுரம் பண்ணல, ஆமாம் இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன். நீ அடுத்தது ஏதாவது நான் உனக்காக தான் வேறு கதை கேட்டிருக்கேன், ஏன்னா நான் தெலுங்கில் பண்ண நீ அதை தமிழில் பண்ணிவிடுவல அப்படிலாம் சொன்னான். அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே. இப்போ சொல்லட்டுமா? ஏன்டா டேய், உனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்கள் கதையை கொடுத்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதி உனக்கு பொம்மரில்லுன்னு ஒரு படம் கொடுத்தா இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சேன். இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம். என்றைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால, ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற, ரொம்ப கஷ்டம் அது. வயசை பற்றி பேசல, பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னை ரெஃபரன்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்கள். அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவுத்துலேயே சாஞ்சிட்டு பேசுவார். அந்த வயசில் ஒரு 17 வயசில் அப்படி தான் இருந்தோம் நம்ம எல்லாரும். அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலாக செவுத்தில் சாஞ்சிட்டு, அதே வந்து ஒரு 25 வயசில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர். ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்கும் ஆமாம்ல கதை சொல்ல 45 வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது.